ஹாய்ப்பா, அனைவருக்கும் இனி இரவு வணக்கம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் என்ன சொல்கிறேன். 4 பேருக்கு செய்கிற மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 சில் தேங்காய், 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 கீத்து வச்சுக்கணும். பூச்செல்லாம் இருக்கா என்னன்னு க்ளீன் பண்ணி பார்த்துட்டு வச்சுக்கணும் இந்த மாதிரி. இப்போ அரைக்கிறதுக்கு இதெல்லாம் அரைக்கணும் வாங்க பார்க்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமாச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி. இப்போ கொஞ்சம் அரைப்பட்டவுடனே மசால் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள். இது பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி, நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன். ஊற வச்சு இருக்க புளி கொஞ்சம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கணும். இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்ப்போம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் அதிகம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்குவோம். கடுகு வெடிஞ்சிடுச்சு. வெந்தயம் 1 நாள் போட்டுக்கோம். மிளகாய், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயில் இந்த மாதிரி சென்டரில் இந்த மசாலா எடுத்து வச்சுக்குவோம். எல்லா கத்திரிக்காயும் அளவு இந்த கத்திரிக்காய் வச்சுருக்கிறேன். எப்படி வச்சுக்கோங்க பாருங்கள். வதங்கிச்சு. இந்த கத்திரிக்காய் போட்டு வதக்கணும். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், கத்திரிக்காய் வெங்காயம்லாம் வதங்கிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து நம்ம பச்சையாக அரைச்சிக்கனால நல்லா வதங்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு மசாலா. இப்போ வந்துட்டு நம்ம இந்த காய்க்கு ஏற்ற காரம் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு இந்த ஜார் கழுவி நான் தண்ணி எடுத்து வச்சுக்கேன். தண்ணி ஊற்றிக்குவோம். குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரெடியாக இருக்குது. இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே இருக்கும். கொத்தமல்லி போட்டுக்குவோம். சூப்பரான அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாப்பாடு போட்டுக்கினேன். 1 ஸ்பூன் நெய் போட்டு 2 அப்பளம் வறுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நம்ம போட்டிருக்க கத்திரிக்காய் பாருங்கள், முழுசாகவே இருக்குது. வாங்க சாப்பிட்லாம் அனைவரும். அப்புறமா எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேப்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.